ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் மாதம் நடப்பு நிகழ்வு தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் தலைவர் யார்? சரிங்களா. முதல் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் மருத்துவ சங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே.ஏ. ஜெயலால். சரிங்களா, ஜே.ஏ. ஜெயலால். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 51வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? சரிங்களா, 51வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் கண்ணா. சரிங்களா. 50வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சந்திரசூட். சரிங்களா, 50 சந்திரசூட்டு, 51 சஞ்சீவ் கண்ணா. சரிங்களா. அடுத்தது 3ஆம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையின் எந்த நீர்மூழ்கி கப்பல் 3 நாள் பயணமாக இலங்கை சென்றது? சரிங்களா, இந்திய கடற்படையின் எந்த நீர்மூழ்கி கப்பல் 3 நாள் பயணமாக இலங்கை சென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் வேலா. சரிங்களா, இலங்கைக்கு சென்ற கப்பலோட பேர் என்ன? ஐஎன்எஸ் வேலா. அடுத்தது 4ஆம் கொஸ்டின், WTA ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கோகோ கஃப் சாம்பியன் பட்டம் வென்றவர் எந்த நாட்டினர்? சரிங்களா, இந்த கோகோ கஃப் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் யாருன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். சரிங்களா, யாருன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர். அடுத்தது பிம்ஸ்டெக், 5ஆம் கொஸ்டின், பிம்ஸ்டெக் எரிசக்தி மையம் அமைந்துள்ள இடம் எது? பிம்ஸ்டெக் எரிசக்தி மையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெங்களூர். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் கொஸ்டின், சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சிதம்பரம். சரிங்களா. அடுத்தது 7ஆம் கொஸ்டின், ஐநாவுக்காக அமெரிக்கா தூதராக நியமனமானவர் யார்? ஐநாவுக்காக அமெரிக்காவின் தூதராக நியமனமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லிஸ் ஸ்டெட். சரிங்களா, யாருன்னா எல்லிஸ் ஸ்டெட். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆவது கொஸ்டின், தமிழக துணை முதல்வரின் துணை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரிங்களா, தமிழக முதல்வரின் துணை செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஆர்த்தி. சரிங்களா, எம்.ஆர்த்தி அவர்கள். முப்படைகளின் தலைவர் யார்? படைகளோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமடோர் சுரேஷ். சரிங்களா, சுரேஷ் வரும், கமடோர் சுரேஷ். அடுத்தது 10ஆம் கொஸ்டின், மாசுபாடற்ற சுற்றுச்சூழலில் வாழ்வதற்கான உரிமையை அனைத்து குடிமக்களுக்கும் வழங்கியுள்ள விதி எது? சரிங்களா, மாசுபாடற்ற சுற்றுச்சூழலில் வாழ்வதற்கான உரிமையை அனைத்து குடிமக்களுக்கும் வழங்கியுள்ள விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஆ தான், விதி 21. சரிங்களா, முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சரிங்களா, புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ட்ராஸ்கி மருது. சரிங்களா, யாருன்னா ட்ராஸ்கி மருது. இவர் ஒரு சிறந்த ஓவியர். சரிங்களா, ஒரு சிறந்த ஓவியர் ட்ராஸ்கி மருது. அடுத்தது 12ஆம் கொஸ்டின், 10 ஆண்டுகளாக சிறுவர் பின்தங்கியவர்கள் எதிராக வன்கொடுமைகள் நடந்த நாடு எது? சரியா, 10 ஆண்டுகளாக வன்கொடுமை நடந்திருக்கு. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து. சரிங்களா. அடுத்தது கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை வெள்ளி விழா எந்த 2 நாட்களாக கொண்டாடப்படுகிறது? சரிங்களா, வெள்ளி விழா எந்த 2 நாட்களாக கொண்டாடப்படுகிறா? டிசம்பர் 31 முதல் ஜனவரி 1 வரை. சரிங்களா, இந்த 2 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, G20 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெறுகிறது? சரிங்களா, G20 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆப்ஷன் இல்லை, அது பிரேசிலில் நடைபெறுகிறது. சரிங்களா, எதுங்கன்னா பிரேசில். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது, தொலைதூர தரை இலக்கை தாக்கும் ஏவுகணை ஒடிசாவில் எந்த நகரத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது? ஸோ எந்த நகரம்னா சந்திப்பூர் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. சரிங்களா, தொலைதூர இலக்கை தாக்கும் ஏவுகணை எங்கன்னா ஒடிசாவில் சந்திப்பூரில். முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 16ஆம் கொஸ்டின்,
மத்திய நீர்வளத்துறையின் கூடுதல் செயலாளர் யார்? மத்திய நீர்வளத்துறையின் கூடுதல் செயலாளர் யார் பார்த்தீங்கன்னா ராகேஷ் குமார். சரிங்களா? அடுத்து 16 கொஸ்டின். நடப்பு டென்னிஸ் காலண்டரில் நம்பர் 1 வீரர் யானிக் சின்னர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரிங்களா? நம்பர் 1 வின்னர் யாருன்னா யானிக் சின்னர். எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருக்கிறாங்க. எந்த நாடுனா இத்தாலி நாட்டு. சரிங்களா? இத்தாலி நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி சிறந்த வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரினா சலபென்கா. சரிங்களா? யாருன்னா அரினா சபலென்கா. அடுத்தது 17ஆம் கொஸ்டின். நைஜீரிய அதிபர் யார்? நைஜீரிய அதிபர் யாருன்னா போலோ அகமது. சரிங்களா? போலோ அகமது. சரிங்களா? ஒரு 17 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நைஜீரியா செல்வது இதுவே முதல் முறை. சரிங்களா? 17 ஆண்டுலேயே நைஜீரியா செல்லும் ஒரு இந்திய பிரதமர் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நைஜீரியாவோட அதிபர் தான் யாருன்னா போலோ அகமது. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பார்த்திங்கன்னா ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம். இது வந்து யாருக்குன்னா இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்டது. எப்போம்னா 2015 நவம்பர் 7 வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதை விட அவ்வளோதான். ஸோ இந்த எல்லாத்தையும் முக்கியமானதான், எல்லாத்தையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.